குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் ட்ரிக்னாமெண்ட்ரி எக்ஸாம்பிள் 6.29 கொஷின் பார்த்துக்கோங்க. ஆஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் த டாப் ஆஃப் 60 மீட்டர் ஹைட் லைட் ஹவுஸ் ஃப்ரம் த sea level. ரைட்டுங்களா? ஒரு லைட் ஹவுஸில் 60 மீட்டர் ஹைட் இருக்கிற லைட் ஹவுஸில் இருந்து sea லெவலில் இருந்து பார்க்க போகிறோம். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டூ ஷிப்ஸு, இது ஒரு ஷிப்பு, இது ஒரு ஷிப்பு இல்லைங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஷிப்புக்கு வந்து ஏங்கிறதுல 28 டிகிரி, பிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி டிப்ரெஷனை. இப்போ என்ன கேட்டிருக்கான், இஃப் த ஷிப் இஸ் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் தி அனதர் ஆன் தி சேம் சைடு ஆஃப் த லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று பின்னாடி ஒன்று ஷிப் இருக்குது. இப்போ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸு, ரெண்டு ஷிப்ஸு கூட டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்டிருக்கான். இங்கே tan 28 டிகிரிக்கு கொடுத்துட்டான் 0.5317 வேல்யூ. ஓகேங்களா? இப்போ கொஸ்டினில் சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ட்ராயிங் ரஃபாக ட்ரா பண்ணிக்க. ஒரு லைட் ஹவுஸு, இது ஷிப்பு பி, இது ஷிப்பு ஏ, ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 28 டிகிரி ஒன்று, 45 டிகிரி ஒன்று. ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் எழுதிக்கங்க. Let the observer on the lighthouse CD be at D. அப்சர்வர் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் சிடியில் இருக்கிறாங்க. சிடிங்கிற லைட் ஹவுஸில் இந்த டிங்கிற பாயிண்டில் அப்சர்வர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் லைட் ஹவுஸ் சிடி ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்கான், 60 மீட்டர் கொடுத்துருக்கான். ஃப்ரம் த டயக்ராம் XDA, இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 28 டிகிரி, இதோட ஆங்கிள் 28 டிகிரினா திரும்ப என்ன சொல்கிறான், DAC இதோட ஆங்கிளும் 28 டிகிரி தான் இருக்குங்கிறான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது XDB, அதோட ஆங்கிள் 45 டிகிரினா DBCயோட ஆங்கிளும் 45 டிகிரி. அந்த வேல்யூ எழுதிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் DCB tan 45 டிகிரி ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கான், DC பை BC. tan 45 பார்த்தீங்கன்னா 1 ஈக்குவல் டு DCயோட வேல்யூ, DCயோட வேல்யூவில் கொடுத்துருக்கான் 60 பை BCயோட வேல்யூ தெரியுமான்னா தெரியாது, BC போட்டுக்கோங்க. இப்போ தேர்ஃபோர் BCயோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 60 மீட்டர். BCயோட வேல்யூ 60 மீட்டர். நெக்ஸ்ட்டு in triangle DCA tan 28 degree equal to DC by AC. அப்போ tan 28க்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 0.5317 கொடுத்துருக்காங்க. டிவைட் பை டிசியோட வேல்யூ 60 டிவைட் பை ஏசி. இப்போ ஏசி ஈக்குவல் டு 60 பை 0.5317 simplify பண்ணால் 112.85. therefore distance between two hips may be equal to AC minus BC. simplify பண்ணால் 52.85 மீட்டர்.